ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒரு பொருளை மற்றவர்களிடமிருந்து நம்ம கடன் வாங்குவது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பல வழிகளில் நமக்கு துன்பங்களை எடுத்து வரும் அப்படிங்கிறது தான். கடன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கஷ்டத்தை நம்ம சுமக்கக்கூடிய ஒன்றாக தான் கருதப்படுகிறது. அதனால் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையா அதை நம்ம பொருட்படுத்தி அந்த நிலையை கடந்து போகணும். இல்லைன்னா சரி அவ்வளோதான் அப்படின்னு நம்ம விட்டுறணும். அதற்காக பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு மற்றவர்களிடம் இருந்து நம்ம அபகரிப்பது, இல்லை நம்ம வாங்கிட்டு தராமல் இருப்பது பார்த்தீங்கன்னா பல வழிகளில் நமக்கு கர்ம வினையில சேர்த்து துன்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இலவசமாக நம்ம தரக்கூடாத பெறக்கூடாத பொருட்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்த பெண்கள் தங்களுடைய பெற்றோர் வீட்டிற்கு வருவார்கள். அப்படி வந்துவிட்டு திரும்ப புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது சில பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். பலரும் இன்றளவும் அதை முறையாக பின்பற்றி வந்தாலுமே சிலர் இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு கூறிவிட்டு என்னென்ன தோணுகிறதோ அவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இது திருமணமான பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடியது தான். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் என்று அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று தான். ஒரு பொருளை நாம் பிறரிடமிருந்து வாங்குகிறோம் என்றால் அதனால் நமக்கு நன்மைகள் தான் உண்டாக வேண்டும். அதை அவர்கள் நமக்கு தருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் நன்மை உண்டாக வேண்டும். ஆனால் இந்த பொருட்களை யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு கஷ்டம்தான், யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கும் கஷ்டம்தான். அப்படிப்பட்ட பொருட்கள் அப்படின்னா முதலாவதாக இருக்கக்கூடியது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள். இரும்பு என்பது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரிய உலோகமாக திகழ்கிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய ஆணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது யாருக்குமே நம்ம இலவசமாக தரக்கூடாது என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இலவசமாக வாங்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய சனி பகவானை பிறருக்கு நாம் கொடுத்து விட்டால் நமக்கு சனி தோஷம் நீங்கிவிடும் என்று பலரும் நினைப்பார்கள். அது முற்றிலும் தவறு. நம்முடைய கர்மவினைகளை தீர்க்கக்கூடியவராக தான் சனி பகவான் திகழ்கிறார். அதாவது நாம் சேர்க்கின்ற அந்த பாவங்கள் பார்த்தீங்கன்னா அது நமக்கு கர்ம வினையாக வந்து சேரும். அது இறைவன் ஈசன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக நமக்கு அதை கரைக்க வைப்பார். நல்ல செய்தவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவராகவும், தீமைகள் செய்பவர்களுக்கு அந்த பாவத்தின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பவராகவும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் திகழ்வார். அந்த வகையில் சனி பகவான் ஆதிக்கம் வைக்கின்ற பொருட்களில் இரும்பு ஒரு முக்கியம் வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது. அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட அவரை நம்ம பிறருக்கு தானமாக தருவதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் குறையாமல் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்லும். அதோடு மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய நபர்களும் கர்ம வினைகள் என்பது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதனால தான் இரும்பு தொடர்பான எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை யாருக்கும் பார்த்திங்கன்னா இலவசமாக தராதீர்கள். யாரிடம் இருந்தும் இலவசமாக வாங்கவும் கூடாது. ஒரு ஆணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அவசியத்திற்கு மட்டுமே நம்ம வாங்கினால் போதும். அதற்கும் பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்து விட்டு நம்ம வாங்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கூறப்படுகின்ற கூர்மையான ஆயுதங்கள், சாதாரண குண்டு ஊசி அல்லது சேஃப்டி பின் இப்படி போன்றவற்றை கூட நம்ம யாருக்கும் இலவசமாக நம்முடைய கைகளால் கொடுக்கக்கூடாது. பிறரும் அதை இலவசமாக அவர்களுடைய கைகளால் வாங்கக்கூடாது. அதை மீறி சேஃப்டி பின் இருக்கிறது கொடு என்று அவசரத்துக்கு நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதை கையில் தராமல் ஒரு தரையில் நம்ம வைத்து விடுவது நல்லது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மற்றவர் கேட்பவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா சில அவசிய தேவைகளுக்காக நம்ம கொடுக்கின்ற பொருட்களை நம்ம கீழே வைத்து விட்டு அதற்கப்புறம் மற்றவர்களை நம்ம எடுத்து சொல்வது ஒரு சிறப்பான விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை கடைபிடித்து கொண்டு தான் வருகின்றனர். இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளும் சரி அவர்களுடைய கர்ம வினைகளும் ஏறிக்கொண்டே தான் போகும். முதல்ல எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம இலவசமாக வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இலவசமாக நம்ம எதை வாங்கினாலுமே அது நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும். நாமளாக ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். எது கிடைச்சாலும் நம்ம இலவசம்னு வாங்கும் பொழுது என்ன ஆகிறது, அதில் நமக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படுது. அதனால் எதையுமே பார்த்திங்கன்னா இருக்கிறத வைத்துக்கொண்டே பெரும்பாலும் நம்ம வாழ்வதற்கு பழகி கொள்ளணும். வேணும்னா நமக்கு கிடைக்கும்போது அதுவாக வரும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இருப்பதை வைத்துக்கொண்டே வாழலாம்.
அது வேணும் இது வேணும்னு நம்ம ஆசைகளை அதிகரிக்கும் பொழுது சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம அதை அபகரிக்க நினைப்போம். எப்படியாவது அதை திருடி விடணும். ஒரு கடைக்கு போகிறோம்னா அங்கே பல பேர் கூடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரருக்கு தெரியாமல் நிறைய பொருளை நம்ம சாமர்த்தியமாக எடுத்து விடுகிறோம். ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு அவர்களுக்கு தெரிவது கிடையாது. அவருடைய கர்மவினைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அதிகரிக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒருவர் உழைத்து அந்த இடத்துல நம்பிக்கையோட கடை போட்டு வியாபாரம் செய்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒருத்தங்க திருடுறாங்க அப்படின்னா அந்த கர்மவினைகளானது அவர்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். முறைப்படி நம்ம சன்மானம் காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு தெரியாமல் அவருடைய பொருளை நம்ம அபகரிக்கும் பொழுது அதில் பெரிய பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். அப்போ தெரியாது, நம்ம ஈஸியாக அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதை வச்சு அனுபவிச்சுக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோம், பல நாள் குற்றங்கள் செய்தாலுமே ஒரு நாள் பார்த்திங்கன்னா பிடிபடத்தான் செய்வாங்க. அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்க்கை முறையை நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான். அதற்குத்தான் நம்ம இவ்வாறான விஷயங்களை கடைபிடிக்கணும். இதில் இவ்வளோ சூட்சமங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா கசப்பான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதையுமே யாருக்கும் நாம் இலவசமாக தரக்கூடாது. வீட்டில் பாகக்காய் காய்த்து இருக்கிறது, சுண்டக்காய் செடி இப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அதிக அளவில் காய்த்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு யாருக்குமே தரக்கூடாது. அதையும் மீறி தருவதாக இருந்தால் பார்த்திங்கன்னா ₹1 வாங்கி கொண்டு தான் நம்ம தர வேண்டும். பணத்தை வாங்காமல் பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுத்தோம் என்றால் அவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானது கசந்து போய்விடும். அதாவது சண்டைகள் ஏற்பட்டு பிரியும் சூழ்நிலை கூட உண்டாகும். எதனால் பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம இலவசமாக வாங்கக்கூடாது பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா முதல் காரணம், அதை கொடுப்பவருடைய மனநிலை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது. இதை கூட நான் இன்னொரு நாள் தாரேன் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேச்சில் நம்ம கேட்போம். அவர்களுமே சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாலுமே அந்த வெளி மனநிலை அப்படிங்கிறது சிரிப்பாக இருந்தாலும் உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர் மனநிலையை பொறுத்து தான். ஏன்னா எல்லா மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அன்பானதாக அந்த தானம் இதோடு இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நிறைய வஞ்சகத்தோடு இருப்பவங்களும் இருப்பாங்க, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எதையுமே யாரிடமும் இலவசமாக பெறக்கூடாது அப்படிங்கிறது தான். முடிந்தளவு நம்ம அதற்கான தொகையையோ இல்லை இலவசமாக நம்மளுடைய அன்புக்குரியவர்களே கொடுத்தாலுமே அவர்கள் அதையாவது ஒரு சிறிய பணத்தையாவது கொடுத்து விட்டு நம்ம வாங்குவது நல்லது தான். இதுதான் பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு நல்ல விஷயம். அதை தவிர்த்து எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம இலவசமாக பெறக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்க பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அதுவே நமக்கு பழகி எல்லா இடத்துலையுமே நம்ம அப்படி இலவசமாக எல்லாத்தையுமே பெறும் பொழுது நிறைய கர்ம வினைகள் நமக்கு சேர்ந்து விடும். அதனால் முடிந்தவரை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டு நம்ம விலகி விட்டு இருக்கிறத வைத்துக்கொண்டே நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். இல்லை நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற அத்தியாவசியம் இருக்குதுன்னா அதற்காக பணத்தை நம்ம சேமித்து வைத்து வாங்கலாம். அதனால் திருடுவது இலவசமாக பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்போ தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா மனநிறைவோடு ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க இறக்கப்பட்டு கொடுக்கறது வேறு. ஆனால் நம்ம சடனாக இதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்புறம் தாரேன் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அந்த இடத்துல இருப்பவரோட மனநிலை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. சில பேர் நல்லா சிரிச்சுக்கிட்டே மனநிறைவோடு கொடுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ஏன் இதை இப்படி கேட்குறாங்க, அவங்க வாங்க வேண்டியதானே, இல்லை தேவையில்லாத ஒரு எதிர்வினையோடு அவங்க கொடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டே நம்ம வாழ்வதற்கு பழகி கொள்வது தான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். சாதாரண பொருட்கள் தானே என்று நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள்லேயும் பல சூட்சுமங்கள் நிறைந்திருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதை முழு நம்பிக்கையுடன் பின்பற்றி நலமுடன் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை பார்த்திங்கன்னா நிறைவு செய்து கொள்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு முன்னாடி நம்ம இலவசமாக வாங்கியிருப்போம். இதனால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதனால் அதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு கடையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே யாருமே நம்ம கடன் வாங்கக்கூடாது. அந்த கடனே பார்த்திங்கன்னா அந்த கடையை முழுவதுமாக அழித்து விடும். இது யாருக்குமே தெரியவே கிடையாது. கடைக்காரரும் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை கொடுத்ததுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா தாரேன் அப்படின்ட்டு போயிருந்தாங்க. இவ்வாறு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை அந்த கடைக்காரர் சந்திப்பார்.
ஆனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இலவசமாக வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. கொடுப்போரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மற்றொரு தடவை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சுதாரிப்போடு இருப்பது தான் சிறப்பு. மறுபடியும் நம்மளுடைய சொந்தம் தான் அப்படின்ட்டு நம்ம கொடுப்பதனால பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நமக்கு கஷ்டம்தான் வரும் அப்படிங்கிறது தான். அதனால் எதையுமே பெறுவரோ கொடுப்பவரோ சூதானமாக பெற்றுக்கொண்டு வாழ்பவர்களாக இருங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் முழுக்க சொல்வது. இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயலை நீங்கள் பின்பற்றி வாருங்க. வாழ்க்கை எப்பொழுதுமே வளமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதில் நம்பிக்கை இருக்குதுன்னா மட்டும்தான் நம்ம முழுவதுமாக இதை கடைபிடித்து கொண்டு வரணும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம அதெல்லாம் இல்லை என்னுடைய உறவினர்கள் சொந்தங்கள் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணாலுமே நமக்கு கஷ்டம்தான் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.